கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலே 36ஆம் சங்கீதத்தில் கிருபையின் மேன்மையை பற்றி தேவனுடைய மனிதனாகிய தாவீது கூறிய 3 காரியங்களை நாம் கவனிக்க இருக்கிறோம். தாவீது 75 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். இன்னொரு வகையில சொன்னா 150 சங்கீதங்கள் அடங்கிய சங்கீத புஸ்தகத்தில் தாவீது எழுதிய சங்கீதங்கள் 75. குறிப்பாக தாவீதின் சங்கீதங்களுடைய மைய கருத்து என்ன என்று நாம் ஆய்வு செய்து கவனிப்போமானால் அதுல ஒரு மிக பிரதானமான தலைப்பு கிருபை. கர்த்தருடைய கிருபையை பற்றி தாவீது மிகவும் அதிகமாய் பேசி இருக்கிறார். 36ஆம் சங்கீதத்தில் அவனுடைய கிருபையின் மேன்மையை பற்றி 3 காரியங்களை தாவீது சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, அவனுடைய கிருபை என்பது உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானது. உலகத்துல எதெல்லாம் சிறப்பானது நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய கிருபை மிகவும் சிறந்தது. அப்படிப்பட்டதான கிருபையை பற்றி தாவீது சொல்கிறதான முதலாவது வார்த்தை, அதாவது 36ஆம் சங்கீதத்துல அவர் சொல்கிற முதலாவது காரியம் 5ஆம் வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. வானங்களில் ஆண்டுடைய கிருபை விளங்குகிறது என்று தாவீது இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். ஏன் கர்த்தருடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது? தமிழ் பைபிள்ல விளங்குகிறது என்கிற வார்த்தை இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் உம்முடைய கிருபை வானங்களில் இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். குறிப்பாக தமிழ் வேதாகமத்துல சங்கீதங்கள்ல கிருபை என்று சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாம் ஆங்கில வேதாகமத்துல ஒரு 3 மாற்று வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மர்சி என்கிற வார்த்தை, லவ்விங் கைண்ட்னஸ் என்கிற வார்த்தை, ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் என்கிற வார்த்தை. இந்த 3 ஆங்கில வார்த்தைகள் தமிழ்ல கிருபை என்பதற்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா தமிழ்ல நமக்கு கன்ஃபியூஷன் கிடையாது, ஒரே வார்த்தை தான், கிருபை தான். கிருபை எப்படி வானங்களில் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, கிருபையின் ஊற்றாகிய கிறிஸ்து வானாதி வானங்களுக்கு மேலதான் இருக்காரு. அதாவது நாம் காண்கிற நம்முடைய தலைக்கு மேலாக இருக்கிறது இந்த வானம், இதுதான் ஆகாய விரிவு. அதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே ஆகாய விரிவை படைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 136ஆம் சங்கீதத்தில் தண்ணீர்களுக்கு மேல் பூமியை பரப்பினோரை துதியுங்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆகாய விரிவு என்பதுதான் நாம பார்க்கிற இந்த ஃபிர்மமென்ட், வானம். இங்க 5ஆம் வசனத்துல வானங்களில் விளங்குகிறது என்று என்கிற வார்த்தை இருக்கிறது. இப்ப வானம் ஒரு வானத்துக்கு மேல இருக்கிறது. 3ஆம் வானம் வரைக்கும் பவுல் எடுக்கப்பட்டதாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவினர் 7 வானங்கள் இருப்பதாக போதனை செய்கிறார்கள். வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி போன தேவகுமாரன் என்று நாம் புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம், நிருபங்களில் படிக்கிறோம். அப்ப வானங்கள் நிறைய இருக்கு. ஆதியாகமம் 1:1 கூட தமிழ் பைபிள்ல வானத்தையும் பூமியையும் படைத்தார் இருக்கு. சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் வானங்களையும் பூமியையும் கர்த்தர் ஆதியிலே சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கு. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வானங்கள், 7 வானங்களா அல்லது 3 வானங்களா, அதற்கு மேல அதிகமான வானங்கள் இருக்கிறதா என்பதை சரியான எண்ணிக்கை பைபிள்ல சொல்லப்படல. எப்படியும் 3 வானங்களுக்கு அதிகமான வானங்கள் இருக்கிறது. ஏனென்றால் பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் வானாதி வானங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி கிருபை அங்க இருக்கு பாத்தீங்கன்னா, கிருபையின் ஊற்றாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரித்துவ தேவன் வானாதி வானங்களுக்கு மேல இருக்காரு. அதனால கிருபை அங்க இருக்கிறது. அப்போ இந்த கிருபையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
இந்த பூமிக்கு வருகிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ வானங்களில் இருந்ததான கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமிக்கு, குறிப்பாக மனிதர்களுக்கு வருகிறது. அன்பானவர்களே, அப்ப கிருபை பரலோகத்திலே வானத்திற்கு மேலதான் இருக்கு. கிருபை என்பது தேவனிடத்திலே மட்டும் இருப்பது. கிருபையுள்ள தேவன் என்று நாம் வேதத்துல படிக்கிறோம். கிருபையை கொடுப்பவர் கர்த்தர் மட்டும்தான். வேற யார்ட்டையும் கிருபை கிடையாது. ஒருவேளை மனிதர்களுக்கு கிருபை இருக்குன்னா அது அவர்களுக்கு தானாக உண்டானதல்ல, அதை கர்த்தர் தந்திருக்கிறார். சிலர் என்ன செய்யறாங்க? யோனா சொல்கிறபடி பொய்யான மாயைகளை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று யோனாவின் புத்தகத்தில் எழுதப்பட்ட வண்ணமாய் சிலர் தங்களுக்கு ஏதோ பெரிய கிருபை இருப்பதாக தம்பட்டம் அடித்துக் கொண்டு பெருமை பேசிக்கொண்டு தாங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையை இழந்து விடுகிறார்கள். கிருபையை தருகிறவர், கிருபையை உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். அடுத்தபடியாக 2வது 7ஆம் வசனம், 36ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். முதலாவது, கிருபை வானங்களுக்கு மேல இருக்கிறது. 2வது, கிருபை அருமையானது, எஸ்டாப்ளிஷ்ட் கிரேஸ், வானத்தில் இருக்கிறது. 7வது வசனத்துல எக்ஸலண்ட் கிரேஸ், கிருபை அருமையானதா இருக்கிறது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையானது இந்த பூமிக்கு வந்துருச்சு. இப்ப இந்த அருமையான கிருபை நிமித்தம் தான் மனுபுத்திரர்கள் ஆண்டுடைய சிறகின் நிழல்ல வராங்க. மனிதர்களை கர்த்தரிடம் இழுக்கிறதான ஒரு மேக்னெட்டிக் பவர் தான் கிரேஸ், கிருபை. அதான் எபேசியர் 2ல கூட நாம் படிக்கிறோம். 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய வெகுமதி, ஈவு. அப்ப கிருபை தான் நம்ம என்ன செஞ்சிருக்குன்னா ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. நம்முடைய பக்தி அல்ல, நம்முடைய அறிவு அல்ல, நம்முடைய திறமை அல்ல, நாம் தெரிந்து கொள்ளுகிற தன்மை உள்ளவர்களா இருந்ததுனால அல்ல. சிலர் சொல்லுவாங்க, நானே தான் சர்ச்சுக்கு வந்தேன், என்னை யாரும் கூப்பிடல, நானே தான் இயேசு வரணும். இல்ல, இயேசு தம்முடைய கிருபையை நமக்கு தந்தாரு, அதனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். சிலர் அப்படி சொல்லுவாங்க, நானே பைபிள் எடுத்து படிச்சேன், நானே சர்ச்சு தேடி போனேன், நானே ரட்சிக்கப்பட்டேன், நானே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இல்ல, தேவனுடைய கிருபை உங்களை தேவ சமூகத்திற்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. அவனுடைய கிருபை மிகவும் அருமையானது. உலகத்தில எதெல்லாம் விலையேற பெற்றது என்று நாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் காட்டிலும் தேவனுடைய கிருபை உயர்ந்தது, விலையேற பெற்றது, மகத்தானது. அதனாலதான் அதுக்கு எக்ஸலண்ட் கிரேஸ் என்று பெயர். ஆங்கில வேதாகமத்தில் எக்ஸலண்ட் கிரேஸ் என்று எழுதியிருக்கிறது. இப்ப ஒரு காரியத்தை சிறப்பா செஞ்சா உடனே எக்ஸலன்ட் சொல்லுவாங்க, மிகவும் சிறப்புன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அருமைன்னு சொல்லுவாங்க. நல்லா படித்து நல்ல மதிப்பெண் பிள்ளைகளை பார்த்து ரொம்ப அருமை, வெரி குட் சொல்லுவாங்க. ஒரு வேலையை சிறப்பா முடிக்கிறவங்களை பார்த்து சூப்பர், அருமை எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம எதெல்லாம் அருமை என்று இந்த உலகத்தில் நினைக்கிறோமோ, எதெல்லாம் மேன்மையானது என்று, உயர்ந்தது என்று நாம் எண்ணுகிறோமோ, நம்முடைய கற்பனையில எதெல்லாம் சிறப்பானது என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோமோ, இது எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் நம்மேல் பொழிந்த கிருபை மிகவும் அருமையானது. அதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அவருடைய அருமையான கிருபையை நமக்கு வழங்கி, அவருடைய மேலான கிருபையை நமக்கு கொடுத்து, அவருடைய சமூகத்தில் நம்மை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். உன்னத பாட்டு 1ல எழுதியிருக்கிறது, என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவேன் என்று சூலமித்தி சொல்லுகிறார். இயேசு நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். ஒருவனும்
பிதாவிடத்தில் தானாக வரான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுதான் நம்மை தெரிந்து கொண்டார். அவர்தான் நம்மை அழைத்தார். அவர்தான் நம்மை நீதிமான் ஆக்கினார். அவர்தான் அவருடைய சமூகத்தில் நம்மை நிலைத்திருக்க செய்திருக்கிறார். இன்று வரைக்கும் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்றால் அது நம்முடைய பக்தி அல்ல, நம்முடைய ஜெபம் அல்ல, நம்முடைய விசுவாசம் அல்ல, மாறாக அவருடைய மேலான கிருபைதான் காரணம். இன்னும் எத்தனை காலம் நம்ம இந்த உலகத்துல வாழ்கிறோமோ, எத்தனை காலம் கர்த்தர் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறாரோ, அந்த காலம் முழுவதும் அவருடைய கிருபை நம்மை பராமரித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது. அதாவது நமக்கு விசுவாசம் வேண்டும் என்பது உண்மை, தேவபக்தியில் நாம் வளர வேண்டும் என்பது உண்மை, ஜெப ஜீவியத்தில் முன்னேற வேண்டும் என்பது உண்மை, பரிசுத்த வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்ந்தோங்க வேண்டும் என்ற உண்மை. இவைகளால நாம் நிலைத்திருப்பதில்லை, மாறாக அவருடைய கிருபையால் நாம் நிலைத்திருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய கிருபை மிகவும் அருமையானது. கிருபை அருமையானதால் தான் மனுபுத்திரர் செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய் என்று சங்கீதம் 91 வாசிக்கிறோம். தேவனுடைய செட்டைகளின் கீழ் வந்த அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ரூத் 2ஆம் அதிகாரத்தில் போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்வதை நாம் படிக்கிறோம். யாரெல்லாம் தேவ பிரசன்ன தண்டையில வந்திருக்கிறார்கள், அந்த செட்டை என்பதுதான் கர்த்தருடைய பிரசன்னம். செட்டைகளின் நிழல் என்பதுதான் ஆவிக்குரிய சபை. செட்டைகளின் நிழல் என்பதுதான் கர்த்தருடைய கிருபையின் மேன்மை. இந்த இடத்திற்கு தேவன் என்ன செய்கிறார்னா நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஊரில் ஒருவராக, இனத்தில் இருவராக கர்த்தர் எல்லா ஜாதிகளிலிருந்தும் தம்மண்டைக்கு சிலரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ பாரம்பரியங்கள்ல, சாபங்கள்ல நம்முடைய இனஜன பந்துக்கள், சொந்தங்கள், உறவுகள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அப்படிப்பட்ட அசுத்தங்களில் இருந்து, சாபங்களில் இருந்து, பாவ கட்டுக்களில் இருந்து விடுதலையாக்கி அவருடைய கிருபை நம்மை அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்து 3வது 36ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியருளும். இது எம்பவர்டு கிரேஸ். முதல் குறிப்பு 5ஆம் வசனம், எஸ்டாப்ளிஷ்டு கிரேஸ், வானத்தில் கிருபை இருக்கிறது. 2வது குறிப்பு 7ஆம் வசனம், எக்ஸலண்ட் கிரேஸ், அருமையான கிருபை. 3வது குறிப்பு 10ஆம் வசனம், எம்பவர்டு கிரேஸ், பாராட்டப்பட்ட கிருபை. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரை அறிந்தவர்கள் தான் கிருபை. உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையை பாராட்டியறலும் அப்படின்னு அர்த்தம். கர்த்தரை அறியாதவங்களுக்கு கிருபை கிடைக்காதா அப்படின்னா, அந்த கிருபை நம் மண்டையில வந்துருச்சுன்னா நம்ம உடனே கர்த்தரை அறிய ஆரம்பிச்சிருவோம். கர்த்தரை அறியத்தக்கதான வாய்ப்புகள் இருந்தும், கர்த்தரை தேடத்தக்கதான சூழ்நிலைகள் இருந்தும், சிலர் கர்த்தருடைய சத்தத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாக, அவனுடைய கிருபையின் மேன்மையை நிராகரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு தொடர்ந்து கிருபை கிடைக்காது. ஆண்டவரை அறிகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுதான் கிருபை. அந்த வாய்ப்பை யார் பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு கிடைத்த கிருபை வெளியேறிவிடும். அவர்கள் தங்கள் கிடைத்த கிருபை என்ன பண்றாங்க? போக்கடித்து விடுகிறார்கள். ஒரு காலத்திலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையை நீங்கள் போக்கடித்து விடாதிருங்கள். ஆரம்பத்துல யூதர்களுக்கு கர்த்தர் கிருபை தந்தாரு. அவர்கள் அந்த கிருபை நிராகரித்த காரணத்தினாலதான் புறஜாதியாரிடத்துல சுவிசேஷம் வந்து சேர்ந்தது. அவர்கள் நிராகரித்தார்கள். புறஜாதி மக்களாகிய நாம் ஏற்றுக்கொண்டோம். ஆகவே இன்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனா இந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா யூத மக்கள் திரளாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்துல நான் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒரு செய்தியாளர் இப்படி சொன்னார், யூத மக்களுக்கு திரளாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள், இஸ்ரவேல் தேசத்தில் நிறைய சபைகள் இருக்கிறது என்று சொன்னார். இவ்வளவு ஆச்சரியமான காரியம். இயேசுதான் தேவகுமாரன் என்று யூத பரம்பரையில உள்ளவங்க, அதாவது அவங்க பரம்பரை தான் இயேசு பிறந்தாரு, அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க இயேசுதான் ரட்சகர் என்று அறிந்து கொள்ள
2000 வருஷம் தாண்டிடுச்சு. அப்போ ஆண்டவரை அறிவதனாலே கிருபை கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நம் தேவனை அறிகிற அறிவை பெற வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். கர்த்தரை நம்ம எப்படி அறிய முடியும்? பரிசுத்த பைபிள் நம்முடைய கையில் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் உள்ளதான முழு வேதாகமத்தை நாம் தெளிவாக, நிதானமாக, கருத்தாக, கவனத்தோடு, தியானத்தோடு, பயபக்தியோடு, ஜெபசிந்தையோடு நாம் படிப்போமானால் கர்த்தரை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? அதிகம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு பைபிளை திறந்து படிக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஒரு நிமிடத்திலே பைபிள் வாசிக்கிறவர்கள், ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறவர்கள், வாரத்தில் ஒரு நாள் வேதத்தை வாசிக்கிறவர்கள் என்று இப்படி கூட்டங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. எல்லா காலமும் நம்முடைய வாழ்வாதாரம் என்பது பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ தேவனை பற்றியதான அறிவை அடைய வேண்டும். சிலர் சொல்றாங்க நம்ம பைபிள் நிறைய படிக்கக்கூடாது, அறிவு இருமாப்பை உண்டாக்குன்னு பைபிள போட்டுக்கலையா? அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அது அல்ல. கர்த்தரை அறிகிற அறிவை இருமாப்பை உண்டாக்காது, இன்னும் பயபக்தியை உண்டாக்கும். தேவனுடைய வல்லமையை அறிய அறிய நாம் இன்னும் தாழ்மை உள்ளவங்களா மாறுவோம். கர்த்தருடைய மகத்தான கிரியைகளை நாம் புரிந்து கொள்ள நாம் இன்னும் பணி உள்ளவர்களாய் மாறுவோம். இன்னும் பரிசுத்தமாய் வாழ்வோம். உலக பிரகாரமான கல்வி ஒருவேளை பைத்தியத்தை ஏற்படுத்தலாம், அறிவு இருமாப்பை உண்டாக்கலாம், இளைப்பை உண்டாக்கலாம், அதெல்லாம் உலக கல்வி. ஆனா கர்த்தரை அறிகிற அறிவு என்பது இன்னும் நம்மை தேவ பக்திக்குள்ள முன்னோக்கி செல்லவே வழிவகுக்கும். வேதத்தை வாசிப்பதன் மூலம், வேத பாட வகுப்புகளிலே பங்கு பெறுவதன் மூலம், ஆராதனையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதன் மூலம், இப்படி தேவ சமூகத்துக்கு வருவதனால் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரை அறிகிறோம். யார் கர்த்தரை அறிகிறாங்களோ அவங்களுக்கு மென்மேலும் கிருபை பெருகிக் கொண்டே வளர்ந்து கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, 3 வார்த்தைகளை சொன்னேன். முதலாவது எஸ்டாப்ளிஷ்டு கிரேஸ், கிருபை வானத்தில் இருக்கிறது. 2வது எக்ஸலண்ட் கிரேஸ், கிருபை அருமையானது. 3வது எம்பவர்டு கிரேஸ், பெறப்பட்ட கிருபை அல்லது பாராட்டப்பட்ட கிருபை. இப்படிப்பட்ட இந்த கிருபையின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சேவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் தாம் இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.